வணக்கம். நம்ம ஊரில் ஒரு வேடிக்கையான ஒரு நம்பர் எல்லாத்துலேயும் மக்கள் பயன்படுத்துவாங்க. 4. 4 பேரை கேட்டு நடடா அப்படிம்பாங்க. 4 பேர்கிட்ட போய் பார்த்துட்டு வாயேன், வேலை கிடைக்குதானே ஒரு 4 பேரை போய் பார்த்துட்டு வாயேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் 4 பேர் மதிக்கும்படியாக இருப்பா அப்படிம்பாங்க. ஒரு பாட்டு கூட உண்டு, அந்த 4 பேருக்கு நன்றி அப்படின்னு. இந்த 4ங்கிற நம்பர் அப்படி என்ன அப்படி ஒரு ஸ்பெஷல் ஆகி போச்சு. சைவ மரபில் 4 இருக்காங்க. தேவாரம் பாடிய 3, திருவாசகம் பாடிய மாணிக்க வாசக சுவாமிகள், இவங்க அந்த 4 பேர் அப்படின்னு நம்ம ஒரு நல்ல ஒரு கணக்கு வச்சுருக்குறோம். ஏன் இந்த 4 நம்பருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம்? கொஞ்சம் நான் அப்படியே யோசித்து பார்த்தேன். இப்போ இந்துக்களுடைய கோயில் கட்டும்போது கூட பார்த்திங்கன்னா 4 கோபுரம் வச்சு கட்டுவாங்க. 4 திசை, கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு. இந்த நியூஸுங்க அது கூட நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத் சேர்ந்தா நியூஸ் ஆச்சும்பாங்க. அது மாதிரி 4த்தையும் கவர் பண்ணி 4 பக்கத்தில் கோபுரம் வச்சு கட்டியிருப்பாங்க. அதுக்கு காரணம் சொல்லுவாங்க. சரியை, கிரியை, யோகம், ஞானம், இந்த 4 வழியில் இறைவனை அடைவதற்கு வழி இருக்குது. அதுக்கு அடையாளமாக 4 கோபுரம் இருக்குது. அப்படி ஒரு கணக்கு இருக்குது. அப்புறம் இறைவனை அடைவதற்கு சத்புத்திர மார்க்கம் இருக்குது, தாச மார்க்கம். சத்புத்திர மார்க்கம் இறைவனுக்கு குழந்தையாக நினச்சிக்கிறது, இறைவனுக்கு அடிமையாக தன்னை நினச்சிக்கிறது, இறைவனுக்கு காதலியாக தன்னை நினச்சிக்கிறது. சன்மார்க்கம், சத்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், கடவுளுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறது, சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இப்படி ஒரு 4 வழி இருக்குது அப்படின்னு ஒரு கணக்கு சொன்னாங்க. உலக அளவில் இந்தியாவிலிருந்து புறப்பட்ட பெரும் தர்மம், அதில் என்ன சொல்கிறாங்க, இறைவனை அடைவதற்கு ஒரு வழி அப்படிங்கிறது கிடையாது, 4 வழி இருக்குது அப்படின்னு கணக்கு சொல்கிறாங்க. எப்படி கணக்கு சொல்கிறாங்க? பக்தி யோகம், கர்ம யோகம், ராஜயோகம், ஞான யோகம் அப்படின்னு 4ஆக வகுத்து வச்சாங்க. இப்போ இந்த 4ஐயும் நம்ம முழுக்க தெரிந்து கொள்ளுகிற போது தான் ஒரு உண்மையாகவே ஒரு இந்து மதத்தை புரிந்து கொள்வதற்கு நம்மால் முடியும். நமக்கு ரொம்ப குறைவாக தான் சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது வெளியில் கோயில் சார்ந்த பக்தி இது முக்கியம் அப்படிங்கிற ஒரு கருத்தை மட்டும் ஏற்படுத்துகிறாங்க. அதுதான் களம். அதுலேருந்து தான் பக்தி யோகம், அதுலேருந்து கர்ம யோகம், அதுலேருந்து ராஜயோகம், அதுலேருந்து ஞான யோகம், அப்படி தான் எல்லாம் போகணும். அது சென்டர். ஆனால் அதை மட்டுமே அப்படிங்கிற போது ஒரு மனிதன் பூரணமான உயர்நிலை அடைய முடியாது. இப்போ நான் சொல்கிறத கொஞ்சம் படிப்படியாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அன்பு மார்க்கம், பக்தி மார்க்கம்னா பக்திங்கிறது அன்பு, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படி தான் ஓதணும். ஓதுவார் தம்மை நன்னறிக்கு உய்ப்பது அப்படின்னு சொல்கிறார். அப்போ யோசிச்சு பார்க்கணும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படி தான் இருக்கணும். அந்த பக்திக்கு அடையாளம். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அப்படி பாடுவாங்க. ஆழ்வார் கூட பாடுறாரு. அது எப்படின்னு கேட்டால், கண்ணநீர் வெள்ளம் கைகளால் இறைக்கும், கண்ணுலேருந்து கண்ணீர் பிறகுதான் அதை கையால் கொட்டி வெளியே தள்ளுறாளாம். கோயிலுக்குள்ளே போகும்போது காலாழும் கண் சுழலும் நெஞ்சழியும் அப்படின்னு ஆழ்வார் பாடுறார். என்ன காலாழும்னா வழுக்கி விழுமா, கண்ணில் தண்ணி வருதான். எப்படி அந்த பக்தி வெள்ளம் பெருகுது பாருங்கள். காலாழும் கண் சுழலும் நெஞ்சு அழியும் அப்படி. இது முதல்ல ஒரு மனிதன் பக்குவப்படுவதற்கு தேவை பக்தி. அப்புறம் அவனுக்குள்ள சில மாற்றங்கள் ஏற்படணும். இப்போ என்ன நினைக்கிறாங்க, பக்தி யோகத்தோட மட்டுமே எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ராஜயோகம்ங்கிறது ஏன் வந்திருக்கணும்? கர்ம யோகம்ங்கிறது எதுக்கு வந்திருக்கணும்? ஞான யோகம்னு ஒன்று. விவேகானந்தர் 4ஐயும் பற்றி அருமையாக பேசுகிறார். அந்த 4 புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிக்கணும். பக்தி யோகம்னா என்ன, கர்ம யோகம்னா என்ன, ராஜயோகம்னா என்ன, ஞான யோகம்னா என்ன, இந்தியா எப்படி உலகத்துக்கு வழிகாட்டுது அப்படிங்கிறத 4 சொற்பொழிவுகள், அருமையான சொற்பொழிவுகளாக விளக்கி காட்டுகிறார் சுவாமி விவேகானந்தர். கொஞ்சம் கனமான புஸ்தகங்களை படிக்கிற அளவுக்கு நம்ம ட்ராவல் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் உள்ள போய் நிறைய விஷயங்களை சேகரிக்கணும். அப்போ தான் நிறைய நமக்கு கிடைக்கும். இப்படி வர பாருங்க. கோயிலுக்கு போய் இறைவனை பார்ப்பது என்பது பக்தி. அடுத்தது ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? அது ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம். என்ன? நம்ம உடம்பை கோயில் ஆக்கிறது. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ளப்புலனைந்தும் காளா மணி விளக்கு. இப்போ நாம் மகான்கள் பெரியவங்க என்ன சொல்கிறோம்? சன்னிதானம்னு சொல்கிறோம். தருமபுரம் மடத்தில் இருக்கிறவங்க, திருப்பனந்தாள் மடத்தில் இருக்கிறவங்க, திருவாவடுதுறையில் இருக்கிறவங்களெல்லாம் சன்னிதானம், மகா சன்னிதானம், சிங்கேரியில் இருக்கிறவங்களெல்லாம் எப்படி சொல்கிறோம்? என்ன சன்னிதானம்? அவங்க கோயில் ஆகிடுறாங்க, அவங்களே சன்னதி ஆகிடுறாங்க.
அவங்க உள்ளக்கிழியில் உருவழுதி இறைவனை கொண்டு போய் உள்ளே வைக்கிறதால அவங்க என்ன ஆகுறாங்க, அவங்க கோயிலாக மாறிடுறாங்க. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். இப்போ இதை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணணும் இல்லை, நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜாக போய் கடந்து மேலே வரணும் இல்லை, அதுக்குரிய தகுதி நமக்கு வரணும் இல்லை. எப்படி உடம்பை கோயிலாக்க முடியும் அப்படின்னா அதுதான் ராஜயோகம். என்ன ராஜயோகம்? இந்த சரீரங்கிறது எலும்பு நரம்பு தசை இதெல்லாம் மட்டுமே இருக்கிறது இல்லைப்பா. இது உள்ள ஒன்று உள்ளே இருக்குது, அது இருக்கிற வரைக்கும் எல்லோரும் மதிக்கிறான். டபக்குன்னு ஒரு நாள் வெளியே போச்சு, தூக்கி அந்தாண்ட தூக்கி போட்டான். புலவர் கீரன் ஒரு பாட்டு ரொம்ப அழகாக சொல்வார். மண்கலங்கள் வீழ்ந்து விட்டால் வேண்டுமென்று நாடுவார், பொன்கலங்கள் வீழ்ந்து விட்டால் வேண்டுமென்று தேடுவார். இப்போது ஒவ்வொரு கலம் விழுந்தாலும் அது வேற ஒன்று வேணும்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. நம் கலங்கள் விழுந்து விட்டால் நாருமென்று போடுவார் அப்படின்னு. அப்போ இதுக்குள்ளே என்ன இருந்தது, என்ன போச்சு? அப்போ அது உள்ளே ஒன்று உட்காந்துருக்கு அப்படின்னு சொன்னால் அது என்ன? அப்போ நாம் கோயில், நமக்குள்ள பரமாத்மா அந்த கடவுளே இருக்கிறார். அப்போ நம்மளை எப்படி கோயில் ஆக்கிறது? இது குண்டலினி தத்துவமாக நிறைய சொல்லுவாங்க. குண்டலினியை எழுப்பி சிரசுக்கு கொண்டு வரும்போது நமக்குள்ளேயே இருக்கிற நாத விந்தம் ரெண்டும் அப்படியே மெர்ஜ் ஆகிடுது, கலந்து போகுது. அப்போ நாம் கோயில் ஆகிறோம், உள்ளுக்குள்ளே இறைத்தன்மை ஏற்படுகிறதுன்னு. அது பற்றிய பயிற்சி, முயற்சி, வளர்ச்சி அதெல்லாம் நமக்கு ஏற்படணும், தேடணும். இருக்குது, நம்மளை கோயில் ஆக்குவதற்கான வழிமுறைகள் இருக்குது. இப்போது நான் சொன்ன ஒரு வார்த்தையை கவனிங்க. வெளியில் பூஜை பண்ணலாம், வெளியில் யாக யஜ்யங்கள் பண்ணலாம். கர்மயோகம்னு ஒன்று கண்டுபிடிச்சா. என்னடா கர்மயோகம்னா, நீ வாழ்கிற வாழ்க்கை இருக்குல்ல அதை யஜ்யமாக ஆக்கி விடலாம் அப்படின்னு. இதெல்லாம் கீதையில் இருக்குது. இதெல்லாமே நம்முடைய பழைய இலக்கியங்களில் இருக்க படிக்கணும். என்ன வாழ்க்கையை எப்படி கர்ம யோகம் பண்ணி எப்படி அதை யஜ்யமாக ஆக்க முடியும்? நம்முடைய செயலெல்லாம் நல்லா செஞ்சுட்டு ஈஸ்வர அர்ப்பணம், கடவுளுக்கு அர்ப்பணம். அப்படி வாழும்போது என்ன ஆகிறது, நம்முடைய செயலுக்குரிய பாவ புண்ணியம் நமக்கு வராது. ரொம்ப கஷ்டமான விஷயத்தை ஈஸியாக ராமகிருஷ்ணர் சொல்லிக் கொடுக்குறார். பலாப்பழத்தை உரிக்கிறவன் கையில் ஒட்டி கொள்ளாமல் இருப்பதற்கு எண்ணெய் தடவிக்கொள்வது போல் ஈஸ்வர பக்தி என்பதை தடவிக்கொண்டு நீங்கள் செய்ய வேண்டிய சகல காரியங்களையும் செய்கிற போது அவை உங்களோடு ஒட்டுவதில்லை அப்படின்னு ரொம்ப சிம்பிள் ஒரு உதாரணம் சொல்கிறார் பகவான் ராமகிருஷ்ணர். இப்போது நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், நம்முடைய மனோநிலையில் அது மட்டும்தான் நம்முடைய வழிபாடுன்னு நினைக்கிறோம். வாழ்க்கையே வழிபாடு, வாழ்க்கையே வழிபாடு. 24/7 நம்ம எந்த செயல் செஞ்சாலும் எல்லாமே இறைவனுக்குரியது. இதுக்கு ஒரு கதை சொல்கிறார் பகவான் ராமகிருஷ்ணர். நாரதர் ஒரு தடவை விஷ்ணுக்கிட்ட போனாராம். போயிட்டு இந்த உலகத்தில் சிறந்த கடவுள் பக்திமான் யார் அப்படின்னு கேட்டாராம். நான் அப்படியே பார்த்துட்டு யோசிச்சுட்டு விஷ்ணு சொன்னாராம், இந்த பூமியில் ஒருத்தன் இருக்கிறான், அவன்தான். என்ன நீங்கள், நான் எவ்வளோ பெரிய பக்திமான், எப்போவுமே உங்கள் பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், என்னை விட்டுட்டிங்களே அப்படின்னாராம் நாரதர். அப்படியா, ஏன் நீ பெரிய பக்திமான்னு சொல்கிற? நான் நாராயணான்னு 24/7 உங்கள் பேர் சொல்கிறேன், அப்போ நான் உண்மையிலே உங்கள் பக்தன் இல்லையா அப்படின்னு கேட்டார். நீங்கள் பக்தன் தான், நான் அது மறுக்க முடியாது. ஆனால் நான் ஒரு ஆளை சொன்ன பற்றி அவனை பூமியில் போய் பாரு அப்படின்னு. போய் பார்த்துட்டு நாரதர் சொன்னாராம், என்னங்க காலம்பரை எந்திரிக்கும் போது ஹரி அப்படின்னு எழுந்திச்சான். வயக்காட்டுக்கு போனால் உழுதான், பயிர் பண்ணால், என்னமோ வேலையெல்லாம் பண்ணால், எல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் வந்தான். எல்லாம் முடிஞ்ச உடனே பிள்ளைக்குட்டிக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சுட்டு படுக்க போகும்போது ஹரி படுத்துட்டான். அவனை நீங்கள் எப்படி இவ்வளோ பெரிய ஆள்னு சொல்கிறீங்க அப்படின்னு. சரி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? என்ன? ஒரு கிண்ணத்தில் எண்ணெயை கொடுத்தாராம். ராமகிருஷ்ணர் சொல்கிற கதை வேணால் ராமகிருஷ்ண உபதேச மஞ்சரின்னு புஸ்தகம் இருக்க, எடுத்து படிங்க. அதில் அந்த அந்த எண்ணெய் கிண்ணம் கொடுத்து இதை தலைமையில் வச்சுக்கோ, இந்த உலகத்தை முழுக்க ஒரு சுற்றிட்டு வா, ஒரு சொட்டு எண்ணெய் கொட்டக்கூடாது, ஒரு சொட்டு எண்ணெய் கொட்டக்கூடாது, தலை சுற்றிட்டு வா அப்படின்னு. இது என்ன பெரிய விஷயம்? தலைமையில் வச்சுக்கிட்டாரு நாரதர். ரொம்ப அழகாக அப்படி சுற்றிக்கிட்டே ஒரு சொட்டு எண்ணெய் கூட கொட்டலேன்னாராம். அப்போது இறைவன் கேட்டாராம், எத்தனை தடவை என் பேர் சொன்னேன்? அச்சுச்சோ, இந்த எண்ணெய் கொட்டக்கூடாதுங்கிற கவனத்தில் இருந்ததால் உங்கள் பேர் சொல்லலைங்கன்னு. இப்போ உன்னை விட அவன் எவ்வளோ பெரியவன் தான் பற்றியா? ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சோன்னே நீ என்னை விட்டுட்ட. அவன் இவ்வளவுக்கு மத்தியிலையும் காலைல ஒரு தடவை ராத்திரி ஒரு தடவை ஹரின்னு கூப்பிட்றான் பாரு, எல்லா வேலையும் கரெக்டாக செஞ்சுக்கிட்டேன். ஏண்டா அப்படி கணக்கு பார்த்தா உன்னை விட அவன் எவ்வளோ பெரிய பக்தன், நான் யாரை மதிக்கணும்னு கேட்டாராம். இது ராமகிருஷ்ணர் சொல்கிற ஒரு அழகான கதை. எதுக்கு சொல்கிறார் தெரியுங்களா? இந்த பூமியில் அவங்கவுங்க விதிக்கப்பட்ட கடமைகளை அழகாக செய்யணும், செஞ்சுட்டு இது இறைவனுக்கு அர்ப்பணம் அப்படின்னு வாழணும். உழ வேண்டியவங்க உழணும், வகுப்பு நடத்த வேண்டியவங்க வகுப்பு நடத்தணும், தெருப்பெருக்க வேண்டியவங்க தெருப்பெருக்கணும், செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும். அதுக்கு என்ன பேர்? கர்மயோகம்னு பேர்.
அதையும் நம்ம கற்றுக்கணும். பக்தி யோகம் மாதிரி கர்ம யோகம் முக்கியம். ராஜயோகம்ங்கிறது நம்முடைய உடம்பை கோயிலாக்கிறது. நான் சொன்ன பாருங்க, மூச்சு பயிற்சி, உள்ளுக்குள்ள தியானம், தன்னைத்தானே கண்டறிதல், இப்படி உள்ளே ட்ராவல் பண்ணிக்கிட்டே நீங்கள் போனீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். அப்படி ஏற்படுற போது அது உடம்பே கோயிலாக மாறுவதற்குரிய வார்த்தை வரும். அப்போது இது பாருங்களேன், கோயிலுக்கு போதல் என்பது ஒரு நிலை, தன்னை கோயிலாக ஆக்குதல் என்பது ஒரு நிலை. பூசலார் நாயனார் வரலாறு படித்து பாருங்கள். பூசலார் நாயனார் யார்? அப்படியே தன்கிட்ட மனசுக்குள்ளேயே ஒரு கோயில் கட்டிட்டார். அவர் எல்லாமே சொல்லியிருக்காங்க, நம்முடைய பெரியவங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். என்னுடைய ஆசையே இல்லை, பேராசையே தான், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாருக்கும் கொடுத்துடணும். அவங்க எல்லாரும் அதை பயன்படுத்தணும். நம்ம கோயிலாக்கிக்கலாம், நமக்கு உள்ளே இருக்கிற தெய்வத்தை தரிசிக்கலாம், நாம் அதுக்குரிய வழிபாடு செய்யலாம். இதுவும் இந்து மதத்தினுடைய ஒரு பகுதி தான். புரியுதுங்களா? அதுக்கு என்ன பேர்? ராஜயோகம் அப்படின்னு பேர். தன்னால் ஞான யோகம் இன்னும் உச்சம். நான் யார் அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்வி தான், அது போதும். அந்த ஒரு சாவியை வச்சு ஒரு புதையலை திறக்கிற மாதிரி அந்த ஒரு சாவியை கரெக்டாக போட்டோன்னு வச்சுங்க, நான் யார் அந்த சாவி கரெக்டாக போட்டு திறக்கணும். நான் என்பது சரீரமா? நான் என்பது இந்திரியங்களா? நான் என்பது மனமா? நான் என்பது உடம்பு இல்லை, உள்ளம் இல்லை, உயிரா? அதையே தேடிட்டு போனால் எல்லாத்தையும் சாட்சி மாத்திரமாக பார்த்து கொண்டிருக்கிற ஆத்மாவா? அப்படியே ட்ராவல் பண்ணுவோம். அதுக்கு என்ன பேர்? அந்த நான் யார் அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிக்கிறது. இதை பல பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ரமண மகரிஷி உட்காந்த இடத்துல உட்காந்துருப்பார், ஆனால் நான் யாருங்கிறத தேடிக்கிட்டே போவார், தனக்குள்ளே தேடிக்கிட்டே போவார். தென் ஒன் ஃபைன் மார்னிங் ஹீ ரியலைஸ்ட் தான் யார் அப்படிங்கிறது. ஆனால் அவரை கூட போய் வம்பு வளர்த்தாங்க சார். அவரை போய் ஒருத்தன் கேட்டான், நீங்கள் நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா மேன்? ஆமாம். அப்போ நான் யாருன்னு சொல்லுங்க அப்படின்னா அவர் சொன்னார், ஏய் நான் யாருன்னு தானே நான் கண்டுபிடிச்சேன், நீ யாருன்னு கண்டுபிடிக்கிறது ஏன் வேலை இல்லை, அது உன் வேலை, நீ கண்டுபிடிந்தார். நம்ம நாட்டில் மகான்களை கூட விட்டு வைக்கிறது இல்லை சார். நான் யாருங்கிறது எவ்வளவு பெரிய கேள்வி தெரியுங்களா? அந்த ஒரு சாவி இருந்தால் போகிறோம், திறக்க முடியாத எத்தனை விஷயத்தை திறந்து வச்சிடலாம். சிங்கேரியில் ஒரு மகா சுவாமிகள் வாழ்ந்தார் சார், ஒரு மகான். அவருக்கு இந்த வர்றவங்க போகிறவங்க பார்க்குறது அதெல்லாம் இஷ்டம் இல்லை. அவர் ஒரு ரூமில் கதை சாதியை உட்காந்துக்குவாங்க. அப்போ அந்த மடத்தில் இருக்கிற அதிகாரிகள்லாம் போய் கேட்குறாங்க, என்ன இது, எவ்வளோ பேர் வர்றாங்க, எவ்வளோ பேர் போகிறாங்க, யாரையும் வந்தவாளை விசாரிக்க மாட்டேங்கிறீங்களே, நீ யார் என்னென்னலாம் கேட்டால் மடத்துக்கு வர்றவங்க கொஞ்சம் நமக்கு விசுவாசமாக இருப்பாங்க, சுவாமிகள் இதெல்லாம் விசாரிக்க மாட்டேங்கிறேன். அந்த ஞான கனல் சுவாமி ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுங்களா? போட, இன்னும் நான் யாருன்னே விசாரிச்சு முடியலையா, இல்லை வர்றவங்க போகிறவங்கலாம் நான் யார் அவன் யாருன்னு தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன், இன்னும் நான் யாருன்னே விசாரிச்சு முடியலையா, போ அந்த பக்கம். இது ஞானிகளுடைய தேடல் இருக்கும், நம்ம யார் அப்படின்னு. அதுவும் வழிபாடு தான், அதுவும் நம்முடைய சமயத்தினுடைய ஒரு பகுதி தான். இதெல்லாம் நம்ம நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். பக்தி யோகம், கர்ம யோகம், ராஜயோகம், ஞான யோகம். எனக்கு எப்பாவது வாய்ப்பு வரபோது அதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி நான் விளக்கி சொல்கிறேன். கர்ம யோகம்ங்கிறது இன்றைக்கி இந்தியாவுக்கு ரொம்ப தேவையானது, ரொம்ப 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 தேவையான யோகம் கர்ம யோகம். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? கர்மயோகம்னா என்ன அப்படின்னா, எனக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எங்கள் அப்பா ஆல் இண்டியா ரேடியோவில் வேலை பார்த்தார், கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்தார். எங்கள் அப்பா 10 மணிக்கு ஆஃபீஸு, ஒரு 9:40க்கு ஆஃபீஸில் இருப்பார், 9:45 உள்ளே போடுவார். எங்கள் வீட்டுக்கு 9:20க்கு ஒரு ரிக்ஷா வரும். அந்த காலத்தில் கை ரிக்ஷா. எங்கள் அப்பாவுக்கு கால் கொஞ்சம் ஊனும், அதனால் அவங்களால நடந்து போய் பஸ்ஸில் எல்லாம் போக முடியாது. அப்போ கை ரிக்ஷா ஒன்று வரும். அந்த ரிக்ஷாவில் ஏறி உட்காருவார், 9:20க்கு வருவார், அவர் கொண்டு போய் அங்கே விட்டுருவார். ஆஃபீஸுக்கு 9:45க்குள்ளே கொண்டு போய் விட்டுருவார். இது வழக்கம். ஒரு நாள் கொட்டுது, மழை கொட்டுது. வந்துட்டார் அந்த ரிக்ஷாக்காரர், 9:20 கிணிங்னு பெல் அடிச்சுட்டு வந்து நிற்கிறார். எங்கள் அப்பாவுக்கு என்ன கவலை, ஐயோ மழையில் அவர் நனைகிறாரு அப்படின்ட்டு, நாம் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக போய்க்கலாம். அவர் சொன்னார் பாருங்கள் ஒரு வார்த்தை, அந்த ரிக்ஷா இழுத்துட்டு போகிற பெரியவர் சொன்னார் பாருங்கள் ஒரு வார்த்தை, ஏன் சார் மழை பெய்யுது, நான் என்ன என் ஆஃபீஸுக்கு லேட்டாவா வந்தேன்னு. எவ்வளோ பெரிய வார்த்தை. எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போகிறாரு, அவர் ரிக்ஷா கரெக்டாக வந்துடுச்சான். ஏன் சார் மழை பெய்யுதுன்னு சொல்லி நான் என்ன என் ஆஃபீஸுக்கு லேட்டாவா வந்தேன், நீ எப்படி சார் லேட்டாக போகலாம் ஆஃபீஸுக்கு, குந்து இஷ்டங்கன்னு போகிறேன் அப்படிங்கிறார். இது மெட்ராஸ் பாஷை அந்த காலத்தில், குந்து இஷ்டங்கன்னு போகிறேன் வா அப்படின்னு. எனக்கு அந்த வார்த்தை கேட்டேன் பாருங்க, பெரிய வார்த்தை. மழை பெய்யுதுன்னு நான் என்ன லேட்டாவா வந்தேன், மழை பெஞ்சா என்ன, அவன் வேலையை அவன் பார்க்க வேணாமா சொல்கிறார். மழையில் நனைஞ்சு வெயிலில் காஞ்சாதான் இந்த உடம்பு கட்ட இருக்குது, பழன்னு இருக்கும் வா அப்படிங்கிறார்.
எங்கள் அப்பா வேறு வழியே தூக்கி உட்காந்து வச்சுருவார் போல் ரிக்ஷாவில். என்ன நடந்தாலும் நம்முடைய கடமையை நாம் பார்க்கணும் அப்படிங்கிறது லேசான விஷயம் அல்ல. செய்யும் தொழிலே தெய்வம், பெரிய வார்த்தை. செய்யும் தொழிலே தெய்வம், அது கர்மயோகம். அதே மாதிரி ராஜயோகம், அதே மாதிரி ஞான யோகம், எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பரந்துபட்ட நிலையில் நாம் தெரிஞ்சுக்கணும். அதுதான் நல்ல வளர்ச்சிக்கு நமக்கு துணையாக இருக்கும்.